என்ன செய்ய போறீங்க இப்போ? இப்போ இது என்ன பண்ண போறாருன்னா, சசிந்து அப்படி ஏன் பண்றீங்க? அது என்ன கிடைக்குது உங்களுக்கு? அப்பயே அப்படி அந்த ரோட்டில் தான் நான் வந்து சொன்னேன் ஷார்ட்கட்டில் வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னார் இல்லைக்கா இந்த ரோட்லேயே போவோமே சொல்ல நான் அப்படியே வந்தேன். ஏன் அப்படின்னா அந்த அந்த குளிக்கு கண்ணில் தூக்கி போடுறதுல அவ்வளோ சந்தோஷம். சொல்லு படிங்க, ஏன் வீடியோ கண்ணை மட்டும் பம்புற? கசிந்து பாட்டு படிங்க, பாடுங்க. மீனா மீனா ஏ ஏ மக்கா மக்கா பாருங்க டான்ஸ் ஆடுவாங்க. ஒன்று பலாப்பழம் இருந்து நாங்கள் சாப்பிட கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அது இல்லாமல் பலாக்கா வருமோ தலையில சே அதுக்கு கீழே விழுதுக்கு அப்புறம் கல் அடிக்கிறான். தலையில விழுந்தா போச்சு, நீ சாப்பிட்ட மாதிரி தான் பலாக்கா. அப்புறம் போக வேண்டியதா ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கு தூக்கிட்டு போறதுக்கு சத்து இல்லடா. அப்ப அதனால நீ அப்படிதான் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கணும், வேண்டிக்கணும். சசிந்த், உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவு பண்றதுக்கான நேரம் தான் இது. ஏன்னா நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஆமால, இவங்க எப்படின்னா ஆமா கொஞ்சம் இல்லை, இவங்கெல்லாம் வீடியோன்னா பயப்படுவாங்க மக்களே. ஏன் அப்படி? பயப்பட மாட்டோமே. டே டே ஓவரா பண்றீங்கடா. என்ன எல்லாரும் சேர்ந்து கலாச்சா எப்படிடா? ஆமா கழுத, நான் கழுத. பாவி டே, என்ன கலாய்க்கிறீங்களாடா நீங்களா? போட்டி யாரு வேகமா நடக்கிறா? ஏன் புத்தா உங்களுக்கு வேர்க்க கூடாதோ? அது எப்படா வயல்ல வேலை செய்யும்போது சேரு படுறது தானடா. ஆள் வச்சு அடா பாவி. அப்ப நீ வந்து பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிற? அப்ப வீட்டுல செடியெல்லாம் நடும்போது மண்ணை கொத்தி கையில் எடுக்கிற. ஆனா எதிர்காலத்துல நாங்க எல்லாருமே விவசாயம் தான் பண்ண போறோம். இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கோம். என்னடா உனக்காக நான் பேசுறேன்டா. இப்போவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் கத்திரிக்காய் செடி, கொச்சிக்காய் கண்ணு, அந்த மாதிரி தக்காளி அப்படியானது அவருக்கு என்னெல்லாம் முடியுமோ அதை வீட்டில் செஞ்சுட்டு இருக்காரு. எங்கே போயிட்டு இருக்கோம் சசிந்து? நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாது இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்றது. நாங்கள் அங்கே போய் சேர்ந்தது தெரியாது. சத்தியமாக தெரியுது. வேற அங்கே வயல்னா எப்படி இருக்கும்னு ஏதாவது தெரியுமா? தெரியாது. தெரியாதா? நீங்கள் பார்த்ததே இல்லையா? அச்சோ, நீங்க பாருங்க மூஞ்சி. ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? சொல்ல விரும்புறதெல்லாம் சொல்லுங்க சசிந்தி. இல்ல எனக்கு நீ தாண்டா எனக்கு கிடைச்ச கருப்பு ஆடு. கருப்பாடா? இல்ல இல்ல போகலையே. விரலும் இருக்கான்னு தெரியலடா, பார்த்து. ஏன்? ஆமா இதுதான் விரலும். காய்கிட்ட தெரியலையே. அது இருக்கு. நீங்க அதை பாத்தீங்களா? பார்த்தா சொல்லுங்க. எல்லாம் பார்த்துட்டோம். கீழே எல்லாம் தெரியுறதுக்கு இன்னும் பிஞ்சு காயலாம். வேலை இருக்கு. செய்ய வரல, போமா? கவலை இருக்குண்ணே. ஆசைப்பட்டு ஓடி ஓடி வந்தீங்க. அதான் கை கெட்டினது வாய் கெட்டலன்ற மாதிரி மரத்தில் இருக்குது. சொல்லுங்கடா. மேலே சசிந்து விழுந்துருவீங்க. இங்கே பாருங்கள், இந்த ரோட்டில் தான் நாங்கள் பைக்கில் வருவோம். போகும்போது அவ்வளோ இல்லை, ஒரு மாதிரி போயிடும். சரியா? வரும்போது தான் கஷ்டமாக இருக்கும். வீடியோ கேமரா ஆன் பண்ணுறது அவர் தெரிஞ்சாலே அவர் நல்ல பிள்ளை மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவார். யார் அப்படின்னா இதோ இவர் தான். பச்சை மன்றாணி. அவனு வரும்.
அவர் தான் ஐடியா பண்ணி. சசிந்து என்னது அது? சசிந்து என்னதுக்கு அது கையில் என்னது? ஏன் உங்களுக்கு காற்றே இல்லையா இங்கே? வேற லெவல்டா நீங்க தான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைடா. ஏன் உங்களை யாரும் பார்த்து கண்ணு வச்சிருவாங்கண்ணா? வேற லெவல்டா காமெடி. சிரிக்கிறேன் என் வீட்டுக்கு போயிட்டு ஞாபகப்படுத்தணும். மறந்தீங்கன்னா அவ்வளோதான் அடி. கட்டவனை போட்டு போனா அது ஆடு கத்துறது தானே அப்படி இருக்கும். என்னடா இது? இது எந்த அனிமலோட சவுண்டுனே தெரியல. இதுக்கெல்லாம் பயப்படுறா? ஏதோ சிங்கம் மாதிரி வந்து அசிங்கப்படுறீங்க. ஆளுங்க ஏச போறாங்கடி. தெரியல எப்படி வரும்னு பெரிய மீன் இருக்கும் கடியில். பேர் கேட்டி பெரக்கா. ஓ செய்ய நானே கொக்கு எவ்வளோ அழகா இருக்கு. எல்லாம் மீன் சாப்பிட வந்துருக்காங்க. செருப்பை ஆட்டிட்டு போகணும் சசிந்து. செருப்பை ஆட்டிட்டு போவோம். இங்க வந்து வவுக்கு சொன்னீங்க இல்ல நடக்கும் தெரியாது. எவ்வளோ கியூட். அது அந்த குச்சி எடுத்துட்டு இருக்கு மக்களே. மாட்டிக்கினாரு ஒருத்தர். இப்போ இவ்வளோ நேரம் மாட்டிக்கிட்டேன் வாங்க காப்பாற்றுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அங்கேருந்து வந்தேன். இப்போ பாருங்க இதெல்லாம் நான் தான் சேர் வச்சு அப்படி. புஷ்பராஜா நீங்கள் எங்கேச்சு? அப்படியோ மைக் கிடைச்சிருச்சுப்பா. இப்படி தேத்திக்கு தெரியும். இந்த பக்கம் இருக்கணும். இப்படி இந்த பக்கம் ஆச்சு. ரொம்ப சாக்கேங்க சிந்து. சரி அப்படி கிட்டக்கிட்ட வேற சிரிக்க சொன்னா வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதானே எனக்கு பிடிக்காது. சரி சரி சிரிக்க ஒரு கலக் 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 கலக்குறியோ சிந்து? இங்க பாருங்கம்மா சத்திந்து இங்க பாடுங்க தத்திந்து. ஆத்திரி அப்ப தண்ணியில வச்சாலே ஆடிடும்டா கான்ல. எனக்கு ஆளோ இல்லைன்னு சொன்னேன். உங்களுக்கு ஆளோ இல்லைன்னு நான் சொல்லலை. நல்ல படம் நடிச்சாதான். சிங்கம் ஏன்டா வச்சிருக்கோம். இப்போ அந்த மீன் என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வயலில் எனக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை.
சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், சாப்பாடு எடுத்து கொடுத்தேன், அப்புறம் தேதி எடுத்து கொடுத்தேன். அதுதான் இன்றைக்கி என்னோடய வேலை. வேறு எந்த வேலையுமே இல்லை. இப்படி உட்காந்து இது என்னடா இது என்னது? என்ன வேலை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க? எல்லாம் வீடியோ பண்ணி வச்சுருக்கீங்க வேலை பார்த்ததெல்லாம். எனக்கு தெரியாதுன்னு வச்சிங்களா? அந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வைக்கணும். அவன் டிஷர்ட் இல்லாமல் இருக்கா, வலிக்கு விட்டானே. ஏய் எனக்கு படுத்து கல்லில் தானே அதில் அவன் டிஷர்ட் போல வலிக்கும்டா. நானு சசிந்து அவளே செய்வோம். அவனை சம்பவம் செய்வோம். என்னது அவன் டிஷர்ட் கழட்டு அவன் டிஷர்ட் அவனுக்கு வலிக்கும். அவன் அடி கிட்டி மாதிரி சைட்ல போஸ் கொடு. அப்படியே தியான் கிட்ட வா. இங்க பாரு சசிந்து. நல்லா இருக்கு. சவுதியில தான் அடிக்க முடியல. பைட்டு பைட்டு நீ நீந்தினியா? தண்ணி உழுக்கு எனக்கு கேளும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரியான ஒரு நிழல்ல கீழே உட்காந்து இருக்கிறது நல்லா தான் இருக்கு. என்னடா நல்லா இருக்குதானே சிந்து? அதே இவ்வளோ மூஞ்சி இப்படி வச்சுட்டு சொல்ற, சிரிச்சுக்கிட்டே சொல்ற நல்லா இருக்கு. இப்படி தரையில் உட்காந்துருக்கு நல்லா இருக்கு, ரோட்ல உட்காந்துருக்கிறது நல்லா இருக்கு. வெயில் நேரம் ரோட்ல தான் உட்காந்துருக்கோம். ரோட்ல ஒரு கல் மேலே உட்காந்துருக்கோம், ஆளுக்கு ஒரு கல் மேலே உட்காந்துருக்கோம்.